யாத்திராகமம் 32 அதிகாரம் 15 முதல் 19 வரையிலான வசனங்களிலிருந்து இன்று அதிர்ஷ்டத்தின் வார்த்தை நமக்கு வருகிறது. யாத்திராகமம் 32ஆம் அத்தியாயம் 15 முதல் 19 வரை. நான் மேலே சென்று நமக்காக வார்த்தையை உயர்த்துவேன். யாத்திராகமம் 32 அதிகாரம் 15 கூறுகிறது, பின்னர் மோசே திரும்பி சாட்சியின் 2 பலகைகளையும், இருபுறமும் எழுதப்பட்ட பலகைகள், அவை ஒரு பக்கத்திலும் மறுபுறத்திலும் எழுதப்பட்டிருந்தன. பலகைகள் கடவுளின் வேலை மற்றும் எழுத்து பலகைகளில் பொறிக்கப்பட்ட கடவுளின் எழுத்து. ஜனங்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கையில் யோசுவா அவர்களுடைய சத்தத்தை கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்திலே யுத்தத்தின் சத்தம் உண்டாயிருக்கிறது என்றான். ஆனால் அவன், அது வெற்றி கூக்குரலின் சத்தமோ அல்ல, தோல்வி முழக்கத்தின் சத்தமோ அல்ல, நான் கேட்கும் பாடலின் சத்தம் அல்ல என்றார். மோசே பாளையத்திற்கு அருகில் வந்ததும் கன்றுக்குட்டியும் நடனமாடுவதைக் கண்டார். அப்பொழுது மோசேயின் கோபம் எரிந்து, அவர் தம்முடைய கைகளிலிருந்து பலகைகளை எறிந்து அவைகளை மலையின் அடிவாரத்தில் நொறுக்கினார். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். என்று மோசேயின் எட்டி ஏறும் சீனாய் மலையைப் பற்றி தொடர்ந்து படிப்போம். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்கிறது. நாம் தொடங்குவதற்கு முன் இயேசு சொன்ன ஒரு வேதபூர்வ வசனத்துடன் நாம் திறக்க விரும்புகிறேன். அதற்கு அவர், மோசேயின் எழுத்து நமக்கு புரியவில்லையென்றால் இயேசுவை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் எப்படி இயேசுவை சரியாக அறிய முடியும்? யோவான் அத்தியாயம் 5 வசனம் 46 முதல் 47 வரை திரும்புவோம். சரி, நீங்கள் மோசேயை நம்பினால் நீங்கள் என்னை நம்புவீர்கள், ஏனென்றால் அவர் என்னைப் பற்றி எழுதினார். ஆனால் நீங்கள் அவரது எழுத்துக்களை நம்பவில்லை என்றால் நீங்கள் எப்படி என் வார்த்தைகளை நம்புவீர்கள்? இஸ்ரவேலர் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காததால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைக் கொன்றனர். இயேசு உண்மையில் ஒரு வரலாற்று ஆளுமை என்பதை இன்றைய உலகத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் அறிந்து கொண்டனர். அவர் உண்மையில் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் உண்மையில் அவர் கடவுள் என்று நம்புகிறார்கள்? அநேகமாக பல இல்லை, இல்லையா? நீங்கள் மோசேயின் எழுத்துக்களை நம்பினால் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகங்கள் மோசேயால் எழுதப்பட்டன. இந்த எழுத்துக்களை நீங்கள் நம்பினால் நீங்கள் என்னை நம்பலாம். எனவே இந்த கேள்வியை கேட்போம், மோசே என்ன எழுதுகிறார்? மோசேயின் எழுத்து முதலில் எங்கே தோன்றியது? வரலாற்றை அறிய மீண்டும் பார்ப்போம். மோசேயின் எழுத்தின் பின்னணியில் கடவுளின் வேலை என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவர் கடவுளும் என்று நம்ப உதவும் அளவுக்கு அது எவ்வளவு முக்கியமானது. ஆகவே கடைசி கர்த்தருடைய நாளிலிருந்து நாம் எவ்வளவு நினைவில் இருக்கிறோம் என்று பார்க்கலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட்டதிலிருந்து சரியாக 50வது நாள் என்பதை அறிந்து வார விருந்தையும் அறுவடை விருந்தையும் கொண்டாடுகிறோம். மீண்டும் இந்த தேதிகள், வார நாட்கள், நேரத்தின் முக்கியத்துவத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், ஏனென்றால் கடவுள் ஒருபோதும் சீரற்ற முறையில் எதையும் செய்வதில்லை. பழைய ஏற்பாட்டில் அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் கூறியதைப் போலவே அவர் எப்போதும் எல்லாவற்றையும் செய்கிறார். எனவே ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு நேரமும் கடவுளால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொள்ள சரியான தேதிகளை அறிவது மிகவும் முக்கியம். ஆகவே யாத்திராகமம் கிமு 1446 இல் வரலாற்றில் நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். அந்த நாள் யூத நாட்காட்டியில் முதல் மாதம் 15வது நாள். இது உண்மையில் வியாழக்கிழமை. இந்த தேதிகள் அனைத்தும் ரெவரெண்ட் இவான் பார்க் தனது வரலாற்று மீட்புத் தொடரில் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் தங்கள் பயணத்தை தொடங்கியவுடன் அனுசரித்த முதல் ஓய்வு நாளை அடிப்படையாகக் கொண்டது. சரி, அவர்கள் மன்னாவை பெற்ற நாளுடன். ஒவ்வொரு தேதியும் இதைச் சுற்றி உருவாகிறது. இந்த முதல் மாதம் 15வது நாள் அவர் உண்மையில் எண்களில் எழுதியுள்ளார். அத்தியாயம் 33 வசனம் 3. பின்னர் சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தது அதே ஆண்டில் 3வது மாதம் முதல் நாளில், உண்மையில் ஞாயிற்றுக்கிழமை. இதை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 இல் காண்கிறோம். இஸ்ரவேலர் 80 வயதாக இருந்த இந்த மோசே சீனாய் வனாந்தரத்திற்கு 20 லட்சம் பேர் வந்து சேர்ந்தார்கள்.
அவர் 2291 மீட்டர் உயரமுள்ள சீனாய் மலையில் ஏற ஆரம்பிப்பார். இந்த முதியவர் அதே நாளில் இந்த மலையில் ஏறி அதே நாளில் கீழே வருவார். ஏன்? அதனால் கடவுளுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே உடன்படிக்கை செய்யப்படலாம். எனவே மொத்தம் 8 ஏறுதல்கள் உள்ளன. அவை உலக வரலாற்றில் முதல் முறையாக வழங்கப்படுகின்றன. எனவே முதல் ஏறுதல், இரண்டாவது ஏறும் மற்றும் மூன்றாவது ஏறுதலை பார்ப்போம். பின்னர் 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது ஏறுதலை இதுபோல உள்ளது. இதோ தேதிகள். ஏனெனில் அவர்கள் 3ஆம் மாதம் முதல் நாள், மறுநாள் அவர் சீனாய் மலைக்கு சென்றார். 3ஆம் மாதம் 2ஆம் நாள், அதில் திங்கட்கிழமை இருக்கும். சரி, ஏனென்றால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தனர். அடுத்த நாள் 3வது செவ்வாய்க்கிழமை. பின்னர் நாங்கள் ஒரு நாளைத் தவிர்ப்போம், அது புதன்கிழமை. எனவே அடுத்த நாள் 5வது நாள் வியாழக்கிழமை. சரியா? இப்போது 4வது ஏறும் தேதி அடுத்த நாள் 6ஆம் தேதி, அது வெள்ளிக்கிழமை நடைபெறும். 5வது ஏறும் நாள் 7, அதாவது சனிக்கிழமை அன்று நடந்தது. இப்போது 6, 7, 8ஆம் தேதிகள். தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், இது உண்மையில் 40 நாள் பயணம். அவர் ஒவ்வொரு முறையும் 40 நாட்கள் சீனாய் மலையில் தங்கியிருக்கிறார். இப்போது 6வது ஏறுதலில் அவர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏறுகிறார். அவர் 4வது மாதம் 17வது நாளில், அதாவது வியாழக்கிழமை திரும்பி வருகிறார். பின்னர் அவர் மீண்டும் கீழே வரும்போது சில காரணங்களால் அவர் அடுத்த நாள் மீண்டும் 18ஆம் தேதி மேலே செல்வார். அது வெள்ளிக்கிழமை அல்லவா? பின்னர் அவர் 5வது மாதம் 28ஆம் தேதி மீண்டும் வருவார், அதாவது செவ்வாய்க்கிழமை. பின்னர் ஒரு நாள் இருக்கிறது, புதன்கிழமை. அவர் ஏறவில்லை. இறுதி 40 நாட்கள். அவர் 5வது நாள் 30வது நாளில் மீண்டும் செல்கிறார், ஏனென்றால் நாங்கள் 29வது இனத்தை தவிர்த்தோம். இது வியாழக்கிழமை மற்றும் 7வது நாள் 10, 7வது மாதம் 10வது நாள், அதாவது திங்கட்கிழமை அன்று மீண்டும் வரும். எனவே பயணம் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை முடிவடைகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளில் மோசே மலைக்குச் சென்றார். அவர் மலை ஏறுவதற்கான காரணம், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்பே கடவுள் ஏற்கனவே மோசேயிடம் சொன்னார், நான் உன் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்போது அவர்கள் எல்லாரும் சீனாய் மலையில் வந்து எனக்கு சேவை செய்வார்கள். சரியா? அதனால் மோசே அதை நினைவுகூர்ந்தார். அதனால் அவர் இந்த நாளில் சீனாய் மலைக்கு திரும்பிச் செல்கிறார். வல்லமையுள்ள கடவுளே, இந்த நாளில் நாம் யார்? அவர் மக்களுடன் ஒப்பந்தம் செய்கிறார். இது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. நான் இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்யப் போகிறேன் என்று அவர் முன்மொழிகிறார். மற்றும் அவரது வாக்குறுதி என்னவென்றால், நீங்கள் என் உடன்படிக்கையில் நுழைந்தவுடன் நீங்கள் ஒரு முழு தேசமாக. எனவே ஒரு உதாரணத்திற்கு கொரியாவைப் போல சிந்தியுங்கள், முழு தேசமும் எனக்கு உடைமையாகிவிடும். எபிரேய வார்த்தையில் செகுலா என்றால் ஒரு கிரீட நகை என்று பொருள், சிறந்தவற்றில் சிறந்தது என்று பொருள். அது மட்டுமின்றி நீ ஒரு ராஜ்யமாகவும் புரோகிதராகவும் ஆவாய். இப்போது ஒரு தேசம் பாதிரியார்களின் ஒரு குழுவை உருவாக்கியது என்று அர்த்தமல்ல. இல்லை, இங்கே இந்த ராஜ்யம் எபிரேய மொழியில் மாலிகேத் என்று பொருள்படுகிறது, அதாவது அரசாட்சி மற்றும் ஆதிக்கம் என்று பொருள். ஆகவே நாம் கடவுளின் ஆசாரியராக மாறும்போது முழு உலகத்தையும் ஆட்சி செய்வதற்கு நம் தேசம் இந்த ஆதிக்கத்தை பெறும். எனவே எந்த தேசமும் தேவனுடைய உடன்படிக்கையில் நுழையும் ஒரு தனிநபராக, குடும்பம் அல்லது தேசமாக இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவார்கள். இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். அதனால் மோசே அதே நாளில் திரும்பி வந்து, மக்களே, நீங்கள் கடவுளுடன் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறீர்களா? எனவே மக்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக இல்லையா? இதை யார் விரும்ப மாட்டார்கள்? ஆகவே மோசே இந்தச் செய்தியை மறுநாள் கடவுளிடம் ஒப்படைக்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள், கடவுளே, மக்கள் சொன்னார்கள், சரி, நீங்கள் எங்களிடம் சொல்வதை அவர்கள் செய்வார்கள். அதனால் கடவுள் கூறுகிறார், சரி. பின்னர் செவ்வாய், புதன்கிழமை மற்றும் இந்த வியாழக்கிழமை, சரி, 3 நாட்களுக்கு
நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள். அதாவது உங்களை நீங்களே சுத்திகரிக்க வேண்டும், சரியா? ஏனென்றால் கடவுள் மக்களுடன் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக. சரியா? அவரே கீழே வருவார் அல்லவா? எனவே அதற்காக கடவுளின் இறங்குவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆகவே வியாழக்கிழமை காலையில் தேவன் உண்மையில் மலைக்கு இறங்கினார். மோசே இந்த நாளில் திரும்பிச் சென்று அந்த நாள் அங்கீகாரத்தின் நாளாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அந்த நாளில் அல்ல. தேவன் இங்கே உடன்படிக்கையை அங்கீகரித்தால் பெந்தெகொஸ்தே இருக்காது. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு இது 49வது நாளாகும். எனவே இந்த நாளில் கடவுள் மீண்டும் மக்களை எச்சரிக்கிறார். இந்த மாநிலத்தில் மக்கள் மலையை அணுகவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாவ நிலையில் உள்ள எவரும் பரிபூரண நீதியின் தேவனாகிய கடவுளை அணுகினால் அவர்கள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆகவே மோசேவே அல்லாஹ் மீண்டும் எச்சரிக்கிறார். எல்லா நம்பிக்கையையும் இழந்து அதே நாளில் மலையிலிருந்து இறங்கி மலைக்கு அருகில் செல்லாதீர்கள் என்று ஜனங்களிடம் சொல்கிறான். எனவே நாம் இந்த நாளில் வருகிறோம். இந்த நாள் மிக மிக முக்கியமானது. 3ஆம் மாதத்தின் 6ஆம் நாளில் வெள்ளிக்கிழமை தேவன் இறுதியாக இறங்குகிறார். இந்த தேவன் உலக வரலாற்றில் முதல் முறையாக அவர் தனது 10 கட்டளைகளை பேசினார். கட்டளைகள் என்ற வார்த்தைக்கு உண்மையில் எபிரேய மொழியில் வார்த்தைகள் என்று பொருள். இது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. வசனங்கள் 1 முதல் 17 வரை. தேவன் இறங்கி வரும்போது இஸ்ரவேலருக்கு 10 வார்த்தைகள் 10 கட்டளைகளை கொடுக்கும்போது இது சரியாக எத்தனை நாட்கள் நடந்தது? முதல் 50வது நாள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த மறுநாள் 16ஆம் தேதி தொடங்கி இது நடந்த சரியாக 50வது நாள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியைக் கொன்ற விதம், எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த விதம், அவர்கள் சீனாய் மலைக்கு வந்த விதம், மோசே மலை சீனாய் மலைக்குச் சென்ற விதம், சரியாக 50ஆம் நாளில் அவர்கள் 10 கட்டளைகளைப் பெற்ற விதம், இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சரியாக காட்டுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த 50 நாட்களுக்குப் பிறகு சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றனர். அது பெந்தெகொஸ்தே நாள். பெந்தெகொஸ்தே நாள் கூட தற்செயலாக வரவில்லை. பைபிளில் ஒரு ஆதாரமாக நாம் காண்கிறபடி இது நீண்ட காலத்திற்கு முன்பே கடவுளால் நியமிக்கப்பட்டது. தேவன் பேசும்போது ஜீவனுள்ள தேவன் பாவிகளின் ஒரு கூட்டத்திடம் வார்த்தையை பேசுகிறார். யாரும் சொல்லாமல் தேவனுடைய வார்த்தையின் கனத்தையும் பயத்தையும் ஜனங்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் சொன்னார்கள், இதை இனி எடுக்க முடியாது. மோசே, எங்களுக்கு பதிலாக நீங்கள் போய் வார்த்தையை எடுத்து அதை எங்களுக்கு திருப்பிக் கொடுக்க முடியுமா? எனவே கடவுள், சரி, அங்கிருந்து கடவுள் மோசே மூலம் பேசுகிறார். அவர் இஸ்ரவேலர்களுக்கு சட்டம் கொடுக்கிறார் என்றார். இது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 23 வரை, வசனம் 33 இலிருந்து வந்தது. எனவே அத்தியாயம் 20, 21, 22, 23 இவை அனைத்தும் சட்டம். இந்த சட்டம் என்ன? நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சட்டம் இஸ்ரவேலர் இங்கே எப்படி வாழ்வார்கள் என்பதை பற்றியது. வனாந்தரத்தில் இல்லை. இவை அனைத்தும் எங்கு தொடர்புடையவை? அவர்களின் வாழ்க்கையா? கானான் மொழியில். இந்த கானான் நமது ஆவிக்குரிய கானான் பிரதிநிதித்துவம் செய்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பரலோகம், இல்லையா? எனவே தேவன் தம்முடைய நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்குச் சொல்லும்போது, நீங்கள் கானானில் எப்படித்தான் வாழப் போகிறீர்கள், இந்த நியாய பிரமாணமே உறுதிப்படுத்துகிறது. உத்தரவாதம் என்ன? கடவுளுடைய நியாய பிரமாணத்திற்கு செவி கொடுக்கிற எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்கள் கானானுக்குள் நுழைவதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையைப் பெறுகிற எவரும் கடவுளின் சட்டம், இல்லையா? எங்கு செல்வதற்கான உத்தரவாதம்? சொர்க்கத்திற்கு, இல்லையா? அது நியாய பிரமாணத்தின் வல்லமை, தேவனுடைய வார்த்தை. எனவே இங்கே மோசே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அன்றிரவு இறங்கி வந்து எல்லாவற்றையும் ஜனங்களிடம் தெரிவிக்கிறார். பின்னர் அவர் உடன்படிக்கை புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். வெறுமனே ஒப்பந்தம் என்று பொருள். சரி, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையின் புத்தகம் பிறந்த முதல் இடம் இதுதான். சரி,
இந்த வசனம் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மோசே எழுதியது போலவே அவர் பேசிய கடவுளின் வார்த்தை என்று நமக்குச் சொல்கிறது. சரி, அதனால் இது பைபிளின் தெய்வீக அதிகாரத்தை காட்டுகிறது. இது கடவுளின் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு. பைபிளின் முழு 66 புத்தகங்களும் கடவுளின் ஜீவ வார்த்தை. இது 2 பேதுரு அத்தியாயம் 1 வசனம் 20 முதல் 21 வரை மற்றும் ஏசாயா அத்தியாயம் 34 வசனம் 16 இல் எழுதப்பட்டுள்ளது. இந்த 2 வசனங்களையும் பார்ப்போம். பைபிள் புத்தகம் வெறுமனே ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது தேவன் தாமே பேசிய ஒரு வார்த்தை. இது 10 வார்த்தைகள் என்பதால் பின்னர் மோசே இதை புத்தகத்தில் வைத்தார். பைபிளில் உள்ள 66 புத்தகங்கள் 10 கட்டளைகளைச் சுற்றி உள்ளன. எனவே 2 பேதுரு அத்தியாயம் 1 வசனம் 20 முதல் 21 வரை திரும்புவோம். சரி, ஒன்றாக படிப்போம். ஆனால் முதலில் இதை அறிந்து கொள்ளுங்கள், வேதத்தின் எந்த தீர்க்க தரிசனமும் ஒருவரின் சொந்த விளக்கத்தின் விஷயம் அல்ல. இதன் பொருள் நாம் விரும்பியபடி அதை விளக்க முடியாது, இல்லையா? நீங்கள் அதை மூக்கில் போட்டீர்கள், அது மூக்கு வளையமாக மாறுகிறது. நீங்கள் அதை மணிக்கட்டில் வைக்கிறீர்கள், அது வளையலாக மாறுகிறது. கழுத்தில் போடவும் நெக்லஸ் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் வேதங்களால் மட்டுமே விளக்கப்பட வேண்டும், இல்லையா? ஏனென்றால் மோசேயைப் போன்ற மனிதர்களைத் தவிர மனித சித்தத்தினால் எந்த தீர்க்க தரிசனமும் ஒருபோதும் செய்யப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார். எனவே இந்த பைபிள் உடன்படிக்கை புத்தகம் என்ன அடங்கியுள்ளது? கடவுளின் வார்த்தை. அது இன்று உங்களிடம் உள்ள ஒரு பைபிள். எனவே அடுத்த வசனம், கடவுள் நமக்கு சவால் விடுகிறார். ஏசாயா 34ஆம் அதிகாரம் வசனம் 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து தேடி வாசியுங்கள். இவற்றில் ஒருவர் கூட காணாமல் போவதில்லை, யாருக்கும் துணை இல்லாமல் இருக்காது. யாருடைய வாயில் தேவனுடைய வாய் கட்டளையிட்டது? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவியானவர் அவர்களை சேகரித்தார். எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், கிமு 1446 இல் மோசே மீண்டும் எழுதத் தொடங்கிய உடன்படிக்கை புத்தகம் கடவுளின் உண்மையான குறிப்பிட்ட வெளிப்பாடாகும். எனவே இதற்குப் பிறகு மறுநாள் காலை ஒரு விழா இருக்கும். எனவே உங்களிடம் ஒரு ஒப்பந்தம் இருக்கும்போது ஒரு வகையான விழா உள்ளது. எனவே நீங்கள் ஒரு உடன்படிக்கை விழாவை அழைக்கலாம். சரி, இது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. இது யாத்திராகமம் 24 வசனங்கள். நான் நினைக்கிறேன் 3 முதல் 4 வரை. ஆம், 3 முதல் 4 வரை. இது 7 முதல் 8 வரை. சரி, யாத்திராகமம் 24 வசனம் 3 முதல் 4 வரை படிப்போம். யாத்திராகமம் 24. சரி, எனவே மோசே நமக்கு வசனம் 3 முதல் 4 வரை இருக்கிறதா, இல்லையா? சரி, அது நன்றாக இருக்கிறது. வசனம் 8, தயவு செய்து. நன்றி. ஆம், எனவே இங்கே உடன்படிக்கை புத்தகம் இங்கே உள்ளது. எனவே உடன்படிக்கை சடங்கின் போது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மீது தெளித்து, இதோ என்ன, நீங்கள் பார்க்கும் எல்லா வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்களுடன் செய்த உடன்படிக்கை புத்தகம். மோசே இரத்தத்தை எடுத்துக்கொள்கிறார். சரி, இரத்தம் ஜனங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? இதோ இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இல்லை, மோசே என்ன கட்டளையிடுகிறார்? உடன்படிக்கை புஸ்தகத்தை பாருங்கள். இரத்தம் இல்லாமல் நீங்கள் கடவுளுடன் ஒரு ஒப்பந்தத்தை வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் பாவிகள், இல்லையா? உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆனால் இங்கே மோசே இரத்தத்தை வலியுறுத்தவில்லை. ஆம், இரத்தம் அவசியம், இல்லையா? ஆனால் அவர் உடன்படிக்கையை பார்க்கும்படி கூறுகிறார். இரத்தம் ஒரு அறிகுறி மட்டுமே. உண்மையான உடன்படிக்கை, இல்லையா? உண்மையான விஷயம் என்ன? உள்ளடக்கம். அது இரத்தம் அல்ல. இரத்தம் ஒரு அறிகுறி மட்டுமே, இல்லையா? உள்ளடக்கம் உடன்படிக்கையே ஆகும். இந்த உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டாம். இப்போது நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிணைப்பு உள்ளது. இதற்கு ஒரு அறிகுறியாக ஒரு இரத்தம் உள்ளது. எனவே இரத்தம் மட்டும் வேலை செய்யாதது அல்ல. சாராம்சம் என்ன? கடவுளின் ஜீவனுள்ள வார்த்தையைக் கொண்ட உடன்படிக்கை.
இல்லையா? எனவே இந்த இரத்தமே வாழ்க்கை என்று சொல்கிறோம். இது லேவியராகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. இங்கே எழுதுகிறேன். லேவியராகமம் 17, 11 மற்றும் 14 வசனங்கள் உயிர் இரத்தத்தில் அடங்கியுள்ளது என்று நமக்குச் சொல்கிறது. எனவே வாழ்க்கையின் அடையாளம் மக்கள் மீது தெளிக்கப்படும் போது உடன்படிக்கை புத்தகத்தில் நீங்கள் எபிரேயர் அத்தியாயம் 9 இல் பார்த்தால் அது கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை விளக்குகிறது. நான் உங்களுடன் வைத்திருக்கும் இந்த பிணைப்பை நான் சரியாக வைத்திருக்க என் வாழ்க்கையை வைப்பேன். நான் என் வாழ்க்கையை பணயம் வைக்கிறேன். எனவே இது உடைக்கப்பட்டால் இழந்தது வாழ்க்கை இழக்கப்படுகிறது. சரி. எனவே இந்த உடன்படிக்கை சடங்குக்குப் பிறகு இப்போது தயாரிக்கப்பட்டது. இந்த நாளில் கடவுள் எப்படி எச்சரித்தார் என்பதை நீங்கள் அறிவதற்கு முன்பு இப்போது மோசே, ஆரோன், நாதாப், அபிஹூத் மற்றும் 70 மூப்பர்கள் கடவுளால் அழைக்கப்படுகிறார்கள். மேலே வாருங்கள். ஒரு உடன்படிக்கை உணவு உள்ளது. எனவே நான் உடன்படிக்கை உணவை எழுதப் போகிறேன். இந்த உடன்படிக்கை உணவின் விளைவாக அவர்கள் இப்போது செய்ய முடியும். கடவுளைப் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கடவுளுடன் சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். அங்கே தேவன் கூறுகிறார், 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேலர்களிடம் இப்போது நீங்கள் பிரபுக்கள். இது யாத்திராகமம் 24, வசனம் 11 இல் உள்ளது. இது மிக மிக முக்கியமானது. இஸ்ரவேலர் ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் அதே அடிமைகள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அவர்களிடம் வந்ததால் இப்போது அவர்களின் அந்தஸ்து, அவர்களின் வர்க்கம் அடிமைகளாக இருந்து பிரபுக்களுக்கு முற்றிலும் மாறிவிட்டது. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்களாயிருக்கிறபடியால் உங்களோடு உடன்படிக்கை செய்ய நான் உங்களை ஒரு விசேஷ ஜாதியாக தேர்ந்தெடுத்தேன் என்று நினைக்காதீர்கள். உபாகமம் 9 அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை தெளிவாகச் சொல்கிறது. உபாகமம் 9, வசனம் 4 முதல் 6 வரை அது கூறுகிறது, இது உங்கள் நீதியின் காரணமாக அல்ல, நீங்கள் மற்ற தேசத்தைப் போலவே இருக்கிறீர்கள். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருடன் நான் செய்த உடன்படிக்கையின் காரணமாக உடன்படிக்கையை நிறைவேற்ற நான் உங்களுடன் உடன்படிக்கையுடன் நுழைந்தேன். இப்போது நான் உன்னை உன்னதமானவர் என்று அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இங்கே கடவுளை வணங்குகிறோம் என்ற உண்மை. இந்த சேவைக்கு வர இந்த இதயம் இருப்பது நாம் நீதிமான்கள் என்பதால் அல்ல, இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட இந்த வாக்குறுதியில் உண்மையுள்ள தேவனுடைய கிருபையால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அவர் இப்போது அதை நம் மூலம் நிறைவேற்றுகிறார். இது அவரது அருளால்தான். வார்த்தையின் வல்லமையால், உடன்படிக்கையின் வல்லமையால்தான் நாம் இன்று கடவுளின் கிரீட இரத்தினமான விலைமதிப்பற்றவரால் அழைக்கப்பட முடியும். எனவே இதற்குப் பிறகு நீங்கள் நினைப்பீர்கள், இது நமக்கு தேவை, சரியா? இப்போது நமக்கு நிலை மாற்றம் உள்ளது. நாங்கள் உன்னத மக்கள். நாங்கள் தேவனுடைய மக்களின் உடன்படிக்கை, கடவுளின் வாழும் ஆரக்கிளை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்த 40 நாட்கள் பற்றி என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 நாட்கள் மட்டுமே இவ்வளவு தூரம் வர வேண்டும், இல்லையா? அடுத்த 120 நாட்களுக்கு வேறு ஏதாவது நடக்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்னும் முக்கியமான ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், இல்லையா? அது என்ன? கடவுள் சொன்ன பிறகு, இப்போது நீங்கள் பிரபுகள், நான் இனி உங்களுக்கு எதிராக என் கையை வைக்க மாட்டேன், இல்லையா? யாத்திராகமம் 24, வசனம் 11 இல் அவர் கூறுகிறார், எனவே இந்த பகுதியை அழிக்கிறேன். 24 முதல் 12 வரை கடவுள் சொல்லுகிறார், மேலே வாருங்கள், நான் உண்டாக்கிய கல்பலகைகளை உங்களுக்கு கொடுப்பேன், என் விரலால் எழுதினேன். சரி. இது ஏன் அவசியம்? இதைச் செய்ய மோசே 40 பகல் மற்றும் 40 இரவுகள் உபவாசம் இருப்பார். இந்த நோன்பு உபாகமம் 9 அதிகாரம் வசனம் 9 இல் உள்ளது. 40 பகல் மற்றும் 40 இரவுகள். இங்கே யாத்திராகமம் 24 வசனம் 12 இல் இந்த வசனத்திற்கு திரும்புவோம். யாத்திராகமம் 24 வசனம் 12. சரி,
இப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, மலையில் என்னிடம் வந்து அங்கேயே இருங்கள். இது இனி ஒரு அன்றாட அடிப்படையாக இருக்கப் போவதில்லை என்பதைக் குறிக்கிறது, இல்லையா? அவர்களுக்கு போதனைக்காக நான் எழுதின நியாயப்பிரமாணத்தோடும் கட்டளையோடும் கல்பலகைகளை உங்களுக்குக் கொடுப்பேன். அறிவுறுத்தல் என்ற வார்த்தையை கவனியுங்கள். இது உண்மையில் ஹீப்ரு மொழியில் யாரா ஆகும். இதன் பொருள் கற்பித்தல். இது போதாது, இல்லையா? இப்போது கடவுள் மோசேக்கு ஒரு கல்பலகையைக் கொடுக்க 40 நாட்கள் எடுத்துக் கொள்வார். அதனால் என்ன? இந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் ஜனங்களுக்கு கற்பிக்க முடியும். அங்குதான் நாம் கடவுளின் வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம், சரியா? எனவே கற்பித்தல். அவர் என்ன கற்பிக்கிறார்? இந்த 40 நாட்கள் உண்ணாவிரதத்தில் என்ன நடக்கிறது? தேவன் கூடாரத்தை காட்டுகிறார். இது உண்மையில் அத்தியாயம் 25 முதல் 31 வரை. இவையனைத்தும் தேவனுடைய கூடாரத்தை பற்றியது. கூடாரம் என்றால் என்ன? கூடாரம் உண்மையில் கடவுளின் வீடு, இல்லையா? எனவே கடவுள் தனது வீட்டைக் கட்டுவதற்கான வரைபடத்தை கொடுக்க முயற்சிக்கும்போது, கடவுள் யாருடன் இருக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். கடவுள் இஸ்ரவேல் மக்களுடன் இருக்க விரும்புகிறார். எனவே இங்கே சீனாய் மலையின் உச்சியில் கடவுள் மோசேயிடம் பேசுகிறார். உச்சிமாநாட்டில் கடவுள் இம்மானுவேலை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார் என்பதைப் பற்றி பேசுகிறார். இந்த வாக்குறுதி, இல்லையா? என்ன நடக்கிறது என்று யூகிக்கிறீர்களா? மலையின் அடிவாரத்தில். மலையின் அடிவாரம் இந்த உடன்படிக்கை சடங்கு நடந்த அதே இடம். அங்கே என்ன நடக்கிறது? பரலோக கடவுளுக்கும் கடவுளின் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பெரிய உச்சிமாநாடு இருக்கும்போது, இல்லையா? இம்மானுவேல் பற்றி பேசுகிறேன். மலையின் அடிவாரத்தில் மக்கள் தங்கக் கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார்கள். இது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ளது. மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வரையிலான வசனங்கள், யாருடைய இல்லாத இந்த 40 நாட்களில் இஸ்ரவேலரின் உளவியலில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை சரியாக சித்தரிக்கிறது. மோசே இல்லாதது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 39 முதல் 40 வரை திரும்புவோம். இப்போது டீக்கன் ஸ்டீபன் உண்மையில் இதைப் பற்றி பேசுகிறார். அவர் சொல்கிறார், எங்கள் மூதாதையர்கள் கீழ்ப்படுதலாக இருக்க விரும்பவில்லை மற்றும் அவரை நிராகரித்தார். மறுத்தல் என்றால் நீங்கள் யாரையாவது கண்டனத்துடன் நிராகரிக்கிறீர்கள், இல்லையா? அவர்கள் ஏற்கனவே எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, நமக்கு முன்பாக போகும் தேவர்களை எங்களுக்குச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மோசேக்கு இது மிகவும் இழிவான வெளிப்பாடு. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துச் சென்ற இந்த மோசே, அவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்குத் தெரியாது. அவர் போய்விட்டார், இல்லையா? ஆகவே மோசேயின் காணக்கூடிய பிரசன்னம் இல்லாததால் இங்கே இஸ்ரவேலர் சீரழிந்தனர். என்ன? முதலாவதாக, கீழ்ப்படிய விரும்பாதவர். இரண்டாவதாக, அவர்கள் தங்கள் இருதயத்தில் மோசேயை நிராகரித்தார்கள். மூன்றாவதாக, அவர்களுடைய இருதயம் ஏற்கனவே உலக எகிப்தை நோக்கி திரும்பிவிட்டது. இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? 40 நாட்கள் உபவாச ஜெபத்திற்குப் பிறகு மோசே, எங்கள் முக்கிய வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, சரியா? தேவன் தனது சொந்த விரலால் கல்லில் நிரந்தரமாக பொறித்துள்ள கல் பலகைகளை வைத்து அவர் கீழே இறங்கி வந்தார். என்ன நடக்கிறது என்று அவர் பார்த்தார். உடன்படிக்கை சடங்கு நடந்த அதே இடத்தில் கல் பலகைகளை உடைத்தார். மோசே கோபமடைந்ததால் மட்டும்தானா? இல்லை. யாத்திராகமம் 32இல் அவர் இறங்குவதற்கு முன்பு அவர் கெஞ்சுகிறார். கடவுளிடம் கெஞ்சுகிறார். கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும். கடவுள் நம்மிடம் சொன்னார், கீழே போ, உங்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். இனி என் மக்கள் இல்லை. தேவன் கூறுகிறார், உங்கள் மக்கள், நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று உங்கள் மக்கள். இது இனி கடவுளுடையது அல்ல. கடவுள் இனி சொல்லவில்லை, நான் தான் அவர்களை வழங்கினேன், இல்லையா? அவர் ஏற்கனவே ஜனங்களின் உருவ வகை காரியத்தின் காரணமாக அவர்களை நிராகரித்தார். 2 நாட்களைக் கேட்ட பிறகு 42 நாட்களுக்கு முன்பு போலவே கடவுளிடமிருந்து 10 வார்த்தைகளைப் பற்றி உங்களுக்குத் தெரியும். கடவுள் மக்களை விட்டுவிட்டார். ஆனால் இந்த மோசே அப்படிச் செய்யவில்லை. எனவே இந்த மோசே, அவர் திடீரென்று கோபமடைந்ததால் கல் பலகையை உடைப்பாரா? இல்லை, இல்லையா? ஸ்டோன் மாத்திரை எதை அங்கீகரிக்கிறது? ஒப்பந்தம், இல்லையா? எனவே ஒப்பந்தம் செல்லாது என்றால், ஒப்பந்தத்தின் உண்மையான ஆதாரம் இனி இல்லை என்றால்,
ஒப்பந்தம் இனி இல்லை. எனவே மக்கள் இனி ஒப்பந்தத்தை மீறுவதற்கு உட்படுத்தப்படுவதில்லை, இல்லையா? இஸ்ரவேலர்களைப் பற்றி டீக்கன் ஸ்தேவான் சித்தரித்தது இன்று நம் இருதயங்கள் அல்ல என்று நாம் எப்படி உறுதியாக நம்பலாம்? சரியா? அடுத்த நாள் மோசே என்ன செய்வார்? அவர் கூறுகிறார், இங்கே கடவுள் சொல்லவில்லை, நான் மக்களுடன் நன்றாக இருக்கிறேன், இல்லையா? அதனால் மோசே சீனாய் மலைக்கு திரும்பிச் செல்கிறார். இது தொழுகைக்கானது. இது உபாகமம் 10 அத்தியாயம் 10 வசனம் மற்றும் இந்த வசனம் உபாகமம் 9 வசனம் 25 முதல் 29 வரை காணப்படுகிறது. இந்த வசனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த வசனம் துல்லியமாக விளக்கப்படவில்லை என்றால் சீனாய் மலையின் 8வது ஏறுதல்கள் நமக்கு இருக்காது. இஸ்ரவேலர்கள் இப்போது அனுசரிக்கும் நாட்கள் அனைத்தும் திருகப்படும். ஏனென்றால் யூத மக்களுக்கு கூட சினாய் மலைக்கு மோசேயின் சரியான 8வது உணர்வு இல்லை என்று வரை, இல்லையா? அதாவது இதை எழுதுவது மிகவும் எளிதானது. ஆனால் நாங்கள் கடந்து செல்ல எத்தனை வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், இல்லையா? ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து இது எப்போது நடந்தது என்பதை சரியாக தெரிந்து கொள்வது மோசே மலையில் அல்லது மலையில் கீழே இருந்தால் அது மிகவும் கடினம். எனவே உபாகமம் 9 அதிகாரம் 25 முதல் 29 வரை மோசே சீனாய் மலைக்குச் சென்று மக்களுக்காக பரிந்து பேசும்படி ஜெபித்தார் என்று நமக்குச் சொல்கிறது. நாம் அவரது ஜெபத்திற்கு திரும்பலாமா? அவர் எப்படி ஜெபித்தார்? எனவே நான் 40 இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக விழுந்தேன். கர்த்தர் உங்களை அழிப்பதாக கூறியதால் செய்தேன். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தராகிய ஆண்டவரே, உமது மகத்துவத்தினாலே நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய சுதந்திரத்தைக் கூட அழிக்காதே. அவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அவர் கூறுகிறார், உமது ஊழியக்காரராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை நினைவுகூருங்கள். இந்த ஜனங்களின் பிடிவாதத்தையோ அல்லது அவர்களுடைய பாவத்தின் துன்மார்க்கத்தையோ பார்க்காதீர்கள். உடன்படிக்கையை நினைவுகூருங்கள். எனவே மோசே இப்படி ஜெபித்த பிறகு 40 நாட்களுக்குப் பிறகு இறங்கி வருகிறார். இறைவன் இன்னும் கூறுகிறான், நீ அந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன், ஆனால் நான் உங்களுடனே கூட கானான் நாட்டுக்குப் போவதில்லை. தோழர்களே, தனியாக செல்லுங்கள். அதைத்தான் கடவுள் சொன்னார். சகோதர சகோதரிகளே, இது ஜெரோமி 9 வசனம் 25 முதல் 29 வரை. இப்போதும் இப்படி யாரோ ஒருவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். கடவுளிடம் பரிந்து பேசுங்கள். தயவு செய்து அவளையோ அல்லது அவரது பிடிவாதத்தையோ பார்க்க வேண்டாம். அல்லது கடினமான இருதயம், துன்மார்க்கம். ஆனால் உங்கள் உடன்படிக்கையை நினைவுகூருங்கள். உங்களுக்காக யார் பிரார்த்தனை செய்கிறார்கள்? ரோமர் அத்தியாயம் 8 வசனம் 33. நான் நினைக்கிறேன் 33 முதல் 34 வரை. ஆம், 33 முதல் 34 வரை. தயவு செய்து இந்த வசனத்திற்கு திரும்பலாமா? சரி, நபியே, நீர் பாருங்கள், மூசா என ஒரு மனிதன் பரிந்து பேச முடியுமானால் மற்றும் கடவுளின் கோபத்தை தள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எவ்வளவு தூரம்? அவர் இன்று வரை நிற்கவில்லை. ரோமர் அத்தியாயம் 8 வசனம் 33 முதல் 34 வரை கூறுகிறது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக யார் குற்றச்சாட்டை கொண்டு வருவார்கள்? அதாவது நமக்கு, இல்லையா? கடவுள் நீதிமான்களாக இருப்பவர், கண்டனம் செய்பவர் ஆவார். இனி எவரும் நம்மை ஆக்கினம் செய்ய முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மரித்தவர், ஆம், உயிர்த்தெழுந்தவர், இப்போது கடவுளின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் இப்போதே நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றும் கூட நாம் கடவுளின் கோபத்திற்கு உட்படுத்தப்படாததற்கு ஒரே காரணம் இதுதான், இல்லையா? நினைவில் கொள்ளுங்கள், எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கும் ஒருவர், இல்லையா? கடவுளுடைய மனிதர்களாகிய மோசே கூட இதைச் செய்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சரியா? ஆகவே இங்கே அவர் இறங்கி வந்து, மக்களே, இன்று நம்மை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் சொன்னார் என்று சொல்கிறான். ஆனால் நீங்களே கானானுக்குப் போ என்று சொன்னார். அதனால் மக்கள் தங்கள் பாவம் எவ்வளவு தீவிரமானது என்பதை உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் எல்லா ஆபரணங்களையும் கழற்றிவிட்டு அவர்கள் ஆபரணங்களை உருவாக்கத் தொடங்கினர். அவர்கள் உண்மையிலேயே மனந்திரும்ப ஆரம்பித்தார்கள். எனவே இடையில் ஒரு நாள் காணவில்லை என்று நீங்கள் பார்த்தால், இல்லையா? எனவே மோசே மீண்டும் மலையின் அடிவாரத்தில் ஒரு கூடாரத்தை சந்திக்கிறார். அவர் தொடர்ந்து கடவுளுடன் பரிந்து பேசுகிறார். அவர் கூறுகிறார், கடவுளே, என் பெயரை அழித்து விடுங்கள், மக்களை மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கப் போவதில்லை என்றால்
என்னை அழித்துவிடுங்கள். உடன்படிக்கை மக்களிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது சொந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். ஆகவே இங்கே கடவுள் இறுதியாக மோசேயின் ஜெபத்தை விட்டுக் கொடுக்கிறார். சரி, நான் உங்கள் மக்களை அழிக்க மாட்டேன். நானும் உங்களை கானானுக்கு அழைத்துச் செல்வேன். அது தயாரிக்கப்பட்ட போது இதுதான். பின்னர் மீண்டும், இப்போது இது தீர்க்கப்பட்டுவிட்டது. சரி, அந்த நாளில் மோசேயிடம் கூறப்படுகிறது, உங்களுக்காக கல் பலகையை வெட்டுங்கள். முன்பு கடவுள் கல் பலகையை உருவாக்கினார், இல்லையா? இந்த நேரத்தில் அவர் அதை தானே வெட்ட வேண்டும். காலையில் அவர் எழுந்து விடுவார். காலையில் என்னிடம் வா, சரியா? எனவே அந்த நாளில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர் கல் பலகைகளை உருவாக்க வேண்டியிருக்கும். அது எப்படி இருந்தது என்பதை மோசே உண்மையில் பார்த்தார். இஸ்ரவேலர்கள் அதை பார்க்கவில்லை, இல்லையா? எனவே அந்த நாட்களில் கல் மாத்திரைகளை சுத்திகரிக்க இந்த நல்ல கூர்மையான கருவி அவர்களிடம் இல்லை என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? இது பாறை போல இல்லை. நீங்கள் அதை தட்டையாகவும் சமமாகவும் செய்ய வேண்டும். ஆகவே மோசே கற்பலகைகளை உருவாக்கி நிறைய கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். கல்பலகைகள் மீது கடவுள் ஏன் இவ்வளவு வெறித்தனமாக இருக்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா? சரியா? அவர் மோசேயை அதே 40 நாட்கள் உபவாசம் செய்ய வைக்கிறார். இது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. நான் நம்புகிறேன். வசனம் 28. எனவே இங்கே கல் மாத்திரைகள். மீண்டும் இது அழிக்கப்படுகிறது, இல்லையா? எனவே மீண்டும் 2வது தொகுதி கல் பலகைகள் தயாரிக்கப்படுகின்றன. இது யாத்திராகமம் 34 அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை காணப்படுகிறது. எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த உடன்படிக்கை ஒப்புதல் இறுதியாக வெற்றி பெறுகிறது மற்றும் மோசே கீழே வருகிறார். அது சொல்கிறது, மோசேயின் முகம் பிரகாசித்தது போல பிரகாசித்தது, இல்லையா? ஏனென்றால் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்க முடியாது. ஆகவே மோசேயின் முகத்தில் தேவனுடைய மகிமையை அவர்கள் காணாதபடிக்கு மோசேயின் முகத்தில் ஒரு திரை மூடப்பட்டிருப்பதுடன் கதை முடிவடைகிறது. அது எப்படி முடிவடைகிறது? இந்த 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக நாங்கள் தொடங்கிய கேள்வி, கடவுள் ஏன் கல் பலகைகளில் வெறித்தனமாக இருக்கிறார்? சர்வவல்லமையுள்ள கடவுள் ஏன் இந்த நேரத்தையும் இந்த கஷ்டத்தையும் கல் பலகைகளுக்கு எதிராக தனது சொந்த விரலால் எழுத விரும்புகிறார்? ஸ்டோன் டேப்லெட் எதை குறிக்கிறது? சகரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 12. எங்கள் இதயம் சொல்கிறது. சரி, படிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே அனுப்பின நியாய பிரமாணத்தையும் முந்தைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அனுப்பின வார்த்தைகளையும் கேட்காதபடிக்கு அவர்கள் தங்கள் இருதயங்களை சிக்கலைப் போல ஆக்கினார்கள். ஆகையால் சேனைகளின் கர்த்தரிடமிருந்து பெரும் கோபம் வந்தது. சரி, எனவே ஹார்ட் ஃபிலின் ஸ்டோன் கடினமான வகை கல் போன்றது. சொல்லுங்கள், இஸ்ரவேலரின் இருதயம் பிளின்கல் போல இருந்தது. ஏன் கல்லின் இதயம் என்றால் என்ன? இது சகரியா அத்தியாயம் 7 வசனத்தை அடிப்படையாக கொண்ட வார்த்தை கடவுளின் ஆவி சரி என்பதை அங்கீகரிக்கவில்லை என்று கூறுகிறது. 12 அது அங்கீகரிக்கவில்லை என்று இதயம் கூறுகிறது. எனவே நாம் கடவுளின் வார்த்தையை பார்க்கும்போது அது ஒரு கடிதமா அல்லது அது கடவுளின் ஆவியானதா என்று பார்க்கவும். வேதாகமத்தை ஒரு ஆவி அல்ல, கடவுளின் கடிதமாக நாம் பார்க்கும்போது நம் இருதயம் இன்னும் ஒரு பிளின் போல கடினமாகிறது, இல்லையா? அது நடக்கும்போது இந்த திரை எப்போதும் மக்களுக்கும் தேவனுடைய தூதருக்கும் இடையில் இருக்கும். தேவனுடைய மகிமையை முழுமையாக காண முடியாது. சரி, நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். உடன்படிக்கை புத்தகம் என்னவென்று எச்சரிக்கையாக இருப்போம். இது எப்படி முதலில் தயாரிக்கப்பட்டது, இல்லையா? இதை நாம் உண்மையிலேயே நம்பினால் இது அனைத்தும் சரியான தேதிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது கிமு 1446 இல் நடந்த உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்று கூறுகிறது, இல்லையா? இன்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்காக மையால் எழுதப்பட்ட சில கடிதங்களாக இருக்கப் போவதில்லை.
சரியா? ஆகவே 2 கொரிந்தியர் 3 இஸ்ரவேலருக்கு என்ன நடந்தது என்பதை சரியாக விளக்குகிறது. கடவுள் ஏன் கல் பலகைகள் மீது இவ்வளவு வெறித்தனமாக இருக்கிறார்? 2 கொரிந்தியர் 3 முதல் 18 வரை திரும்புவோம். இந்த வசனத்தை கவனமாக படிப்போம். ஆனால் அவர்களின் மனம் பிரின்ஸ்டோனை போல கடினப்படுத்தப்பட்டது, இல்லையா? ஏனெனில் இன்று வரை பழைய ஏற்பாட்டின் வாசிப்பில் சரி, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை என்று பொருள், அதே திரைச்சீர் உயர்த்தப்படாமல் உள்ளது. ஏனென்றால் அது கிறிஸ்துவில் யாரிடம் மட்டுமே அகற்றப்படுகிறது. ஆனால் இன்றுவரை மோசே வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் இருதயத்தின் மீது ஒரு முக்காடு கிடக்கிறது. அவர்கள் தெளிவாக பார்க்க மாட்டார்கள் என்று அர்த்தம். ஆனால் ஒரு நபர் யாரிடம் திரும்புகிறார் என்று அர்த்தம். கர்த்தரை நோக்கி திரும்புகிறார், பின்னர் முக்காடு அகற்றப்படுகிறது. எனவே இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை பெறும் வரை இந்த பழைய ஏற்பாட்டில் சரியானது. அவர்கள் எப்போதும் பழைய ஏற்பாட்டின் மீது இந்த திரைச்சீலை வைத்திருப்பார்கள். கடவுள் அதை எழுதிய வழியில் அவர்கள் அதை பார்க்க முடியாது என்று அர்த்தம். அப்படியானால் கர்த்தரிடம் திரும்புவது என்ன? இறைவனிடம் திரும்பி அது சொல்கிறது, இல்லையா? இறைவனிடம் திரும்புவது என்ன? அது கர்த்தரை அறிமுகப்படுத்துகிறது என்று கூறுகிறது. கர்த்தர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து விடுதலை, உண்மையான விடுதலை இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் திறந்த முகத்துடன் கர்த்தரின் மகிமையை கண்ணாடியில் காண்கிறோம். ஒரே சாயலாக மாற்றப்படுகிறோம். யாருடைய படம்? இறைவனின் உருவம், இல்லையா? மகிமையிலிருந்து மகிமைக்கு ஆவியானவரான கர்த்தரிடமிருந்து வந்தது போல. எனவே இது என்ன சொல்கிறது? நாம் கர்த்தரிடம் திரும்பும்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து திரை உயர்த்தப்படும். சரியா? நாம் கர்த்தரிடம் திரும்பும்போது கர்த்தர் யார்? ஒரு ஆவி. எனவே இந்த வார்த்தை ஒரு ஆவி என்பதை மட்டுமே நாம் அங்கீகரிக்கும்போது, கர்த்தர் ஆவியாக இருக்கும்போது நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம். ஆவி என்றால் என்ன? இது ஒரு புதிய உடன்படிக்கை. இது ஒரு புதிய உடன்படிக்கை. தேவன் வாக்குறுதியளித்தார். இந்த முந்தைய நாட்களில் இல்லை. கல் பலகைகளில் என் விரல்களால் எழுதினேன், ஆனால் நாள் வரும்போது நான் உங்கள் இருதயங்களில் எழுதுவேன். சரி. எரேமியா அத்தியாயம் 31 முதல் 33 வரை திரும்புவோம். உண்மையில் 33வது வசனம், நான் நம்புகிறேன். சரி, இதை ஒரு வசனத்தில் ஒன்றாக படிப்போம். தயார், தொடங்குங்கள். அந்நாட்களுக்குப் பின்பு நான் இஸ்ரவேல் வம்சத்தாரோடே செய்யப் போகிற புதிய உடன்படிக்கை இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்குள் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பர். கிமு 1446 கடவுள் இறங்கி வந்து கல் பலகைகளில் எழுதினால், தேவன் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்கள் இருதயங்களில் எழுதுவார்? தேவன் இதை வாக்குறுதி அளித்தார். அவர் அதை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவிற்காக அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவரது கடைசி நாளில் அவர் கூறினார், நான் சிந்திய இந்த இரத்தம் இந்த புதிய உடன்படிக்கைக்காக. உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட்டதைப் போலவே இரத்தத்துடன் இந்த உடன்படிக்கை சடங்கு, இல்லையா? இயேசு கிறிஸ்து சரியாக அதே விஷயத்தை மீண்டும் செயல்படுத்துகிறார். இது உண்மையில் கடவுள் அதை வடிவமைத்த அசல் வழியில் நிறைவேற்றப்படுகிறது என்று கூறுகிறார். மத்தேயு அத்தியாயம் 26 திரும்புவோம். இது என் உடன்படிக்கையின் இரத்தம், இல்லையா? அவர் கூறுகிறார், உடன்படிக்கையின் இரத்தம். நாம் இரத்தத்தை பார்க்கிறோமா? இல்லை, அது அடையாளம் மட்டுமே. ஆனால் நாம் பார்க்கிறோமா? உள்ளடக்கம், அதாவது உடன்படிக்கை, வார்த்தை, 10 வார்த்தை தேவன் பேசினார். இது பாவமன்னிப்புக்காக அநேகருக்கு ஊற்றப்படுகிறது. அதே விஷயம் 1 கொரிந்தியர் அத்தியாயம் 11 இயேசு சொன்னார் தெளிவாக, இந்த கிண்ணம் என் இரத்தத்தில் புதிய உடன்படிக்கை. இயேசு ஏற்கனவே புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றினார். மோசேயின் 8 ஏறுதல்கள் மூலம் கடவுள் முன்னறிவிக்கிறார் என்ற புதிய உடன்படிக்கை. எரேமியா தீர்க்கதரிசி 31 தீர்க்கதரிசனம் உரைத்தார். எனவே இப்போது புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக இயேசு செய்ததன் காரணமாக கடவுள் நம்மை படைத்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ஏற்கனவே உங்களுடன் புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார் என்று நம்புங்கள். சரி. எனவே 2 கொரிந்தியர் அத்தியாயம் 36 மற்றும் அத்தியாயம் 3:6 முதல் 9 வரை வசனத்திற்கு திரும்புவோம். சரி. அவர் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக ஆக்கினார்.
கடிதத்தினால் அல்ல, ஆவியின் ஊழியக்காரர்களாயிருக்கிறார். ஏனெனில் கடிதம் கொலை செய்கிறது, ஆனால் ஆவி ஜீவனை கொடுக்கிறது. ஆவி என்றால் என்ன? இயேசு தெளிவாக சொன்னார், நான் உங்களிடம் பேசும் வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, ஆனால் அது ஆவி மற்றும் ஜீவன். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 63க்கு திரும்புவோம். சரி, ஒரே குரலில் படிக்கலாம். தயார், தொடங்குங்கள். அது உயிர் கொடுக்கும் ஆவி, மாம்சத்தால் எந்த பயனும் இல்லை. நான் உங்களுக்குச் சொன்ன வார்த்தைகள் ஆவி, ஜீவன். சரி, எனவே சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் தேவன் ஏற்கனவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். இப்போது நாம் அவருடைய வீட்டிற்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து ஒவ்வொரு முறையும் இங்கு வரும்போது ஜீவ வார்த்தையையும் ஆவியையும் பெற முடிகிறது. இதன் காரணமாக கடவுள் கூறுகிறார், இப்போது நீங்கள் இனி பிலின்ஸ்டோன் இதயங்கள் அல்ல, இல்லையா? இப்போது நீங்கள்தான் என் கடிதம். நாம் இயேசு கிறிஸ்துவின் கடிதம். சரி, இந்த வசனத்தை படித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் அத்தியாயம் 3 வசனம் 2 முதல் 4 வரை. சரி, தயார், தொடங்குங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் கடிதம், எங்களால் கவனித்துக் கொள்ளப்பட்டு, மையால் அல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியால், கல் பலகைகளில் அல்ல, ஆனால் மனித இருதயங்களின் பலகைகளில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் மீது நமக்கு அத்தகைய நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். நாங்கள் என்ன செய்தோம் என்பதால் அல்ல, நீங்கள் யார் என்பதால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதால் நாம் இயேசு கிறிஸ்துவின் எழுத்துக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆழமற்ற என்பது உலகம் முழுவதும் பார்க்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடிதம். ஆமென். நமது அன்றாட வாழ்வில் இந்த நம்பிக்கையை வைத்திருப்போம். சரி, பிரார்த்தனை செய்வோம். எங்கள் பிதாவாகிய தேவனே, இஸ்ரவேலர்கள் உங்களுடன் உடன்படிக்கை செய்ய அனுமதிக்க மோசே மிகவும் கடினமாக உழைத்த வரலாற்றை மறுபரிசீலனை செய்ய இந்த வாய்ப்பை எங்களுக்கு அனுமதித்ததற்காக நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவை எங்களை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் இரவும் பகலும் இடைவிடாமல் உழைக்கிறார். அதனால் எங்களுடைய பலவீனங்களும் அநேக வழிகளும் இல்லாத போதிலும் நாங்கள் எல்லா நேரங்களிலும் உங்களோடு இந்த நித்திய உடன்படிக்கையில் நிலைத்திருப்போம். பிதாவே, நீர் எங்கள் இருதயங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் இருதயத்திற்கு கீழ்ப்படிவதற்கு விரும்பாதவர்களாக மாறாது, ஆனால் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்துடன் ஏற்றுக்கொண்டு, உங்கள் வார்த்தையில் எப்போதும் மகிழ்ச்சியடைகிற மனப்பூர்வமான இருதயமாக மாறும். உண்மையாக மனப்பூர்வமாக கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு உதவுங்கள். யாரோ ஒருவர் எங்களைச் செய்யச் சொல்வதால் நீதிமான்களாக மாற ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் பிதாவே, நீர் உங்கள் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததால் நீங்கள் ஏற்கனவே எங்களை நீதிமான்களாக்கினீர்கள். இப்போது எங்களுக்கு உதவுங்கள். உங்கள் வார்த்தையை நம்பி, பிதாவே, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதனால் நீங்கள் வாக்குறுதியளித்தபடியே பூமியில் உண்மையான பரலோகமான ஆவிக்குரிய நியதியில் நாங்கள் வாழ முடியும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கு மீண்டும் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.